நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய அரசியல் வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாத திமுக மிக தீவிரமாக 2021 காலகட்டத்தில இருந்தே விஜயலட்சுமியை சீமானுக்கு எதிராக பயன்படுத்திட்டு வர்றாங்க. அந்த வகையில இப்போ சீமானுடைய அரசியல் வாழ்க்கையை எப்படியாவது முடிச்சு விட்டணும் அப்படின்ட்டு ஒரு இறுதி வாய்ப்பாக இதை மிக தீவிரமாக கை கொண்டுட்டு வர்றாங்க. அதுலயும் சீமான் அவர்கள் இந்த எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணணும் அப்படின்ட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்ட வழக்கையே சீமானுக்கு எதிராக மாற்றி இப்போ அதற்கு எதிராக சீமான் அவர்கள் உச்சநீதிமன்றம் வரை போய் நாடி இருக்கிறாரு. இந்த சூழல்ல சீமான் அவர்களுக்காக இந்த வழக்குல வாதாடக்கூடிய வழக்கறிஞர் குறித்தான ஒரு பரபரப்பு தகவல் இப்போ வெளியாயிருக்கு. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியாவோட மிக முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் எடிட்டராக ரிபப்ளிக் டிவியின் ஆசிரியராக இருக்கக்கூடிய அர்னாப் கோஸ்வாமிக்கு எதிராக ஒரு தற்கொலைக்கு தூண்டுற வழக்கு ஒன்றை மகாராஷ்டிரா அரசு பதிந்திருந்தாங்க. அதுல அவரை மகாராஷ்டிரா போலீசார் சிறையிலையும் அடைச்சிருந்தாங்க. அந்த வழக்குல மிக தீவிரமாக அவரை உடனடியாக வாதாடி உச்சநீதிமன்றம் வர போய் அவருக்கு ஜாமீன் வாங்கி கொடுத்தவர் தான் இப்போ சீமானுக்காக வாதாட போற வழக்கறிஞர் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அவருடைய பெயர் நிர்நிமேஷ் துபே அப்படின்ட்டும் தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே பல முக்கியமான வழக்குகள்ல அவருடைய கிளையன்ஸை பாதுகாத்தவர் தான் இந்த வழக்கறிஞர். சோ இவர் நிச்சயமாக நாளைய தினம் சீமானுக்கான ஒரு விடுதலையை பெற்று தருவார் அப்படின்ட்டும் சொல்லப்படுது. சோ சீமானுக்கு எதிராக இந்த வழக்கு என்ன மாதிரிலாம் ஜோடிக்கப்பட்டிருக்கு, விஜயலட்சுமி அவர்கள் ஏற்கனவே யார் கூட ஒரு தொடர்பு வைத்திருக்காங்க, மீடியா முன்னாடியே அவர்கள் எப்படி பணத்தை பெற்றுக்கொண்டு பல நடிகர்களுக்கு எதிரான புகார்கள் எல்லாம் வாபஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பல டேட்டாஸும் இப்போ அந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கிட்ட போயிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. சோ அவை அனைத்தையுமே நாளைய தினம் அவர் நீதிபதி முன்னாடி சமர்ப்பிச்சு சீமானுக்கு எப்படியும் விடுதலை வாங்கி கொடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் தமிழர் கட்சியின் வட்டாரங்கள் இருந்துட்டு இருக்காங்க. எது எப்படியோ தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை எப்படியாவது முட்டுக்கட்டை போற்றணும் அப்படிங்கிற நோக்கில புனையப்பட்டிருக்கக்கூடிய இந்த வழக்குல இருந்து சீமான் அவர்கள் விடுதலை ஆகணும் அப்படிங்கிறது தான் அனைவரோட எண்ணமா இருக்கு. ஏன்னா இது அனுமன் வாள் மாதிரி நீண்டு கொண்டே போகக்கூடிய ஒரு விடயமா இருக்கு. சோ இதற்கான ஒரு முற்றுப்புள்ளிய நாளைய தினம் உச்சநீதிமன்றம் வைக்கும் அப்படிங்கிறது நாம் தமிழர் வட்டாரங்களின் நம்பிக்கையா இருக்கு. ஏன்னா நேற்றைய தினம் கேரள ஹைகோர்ட்டை சேர்ந்த ஒரு நீதிபதி இந்த மாதிரி மிக உயர் இடத்துல இருக்கக்கூடிய ஆண்களின் பெயரை கெடுக்கும் வண்ணமாக ஒரு சில போலியான வழக்குகள் தொடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தாரு. சோ இவை அனைத்தையுமே பார்க்கும் பொழுது நாளைய தினம் நிச்சயமாக சீமான் அவர்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்ட்டு நம்பலாம் அப்படிங்கிறது தான் டெல்லியிலிருந்து வரக்கூடிய தகவல்களுமா இருக்கு. நன்றி, வணக்கம்.